ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் ஒருவர் வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து நாம் படிக்க முடியும். ஆபிரகாம் இதுவரையிலும் ஒரு தலைவனாகவும் ஒரு சிறந்த மனிதனாகவும் நல்ல கணவனாகவும் அறியப்படுகிறார். ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் தான் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற யுத்தம் செய்கிற ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் இந்த பூமியிலே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு மனிதர்களும் நல்ல தலைவனாகவும் நல்ல கணவனாகவும் நல்ல மனிதனாகவும் இருக்கிறது மட்டுமல்ல, ஆவிக்குரிய நல்ல யுத்தத்தை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமினிடத்திலே நீங்கள் பார்க்கிற பல குணாதிசயங்கள் வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்த வீரராக அறியப்படுகிறார். கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் சேர்ந்து 4 ராஜாக்களை மேற்கொள்ள முடியவில்லை. 5 ராஜாக்கள் சேர்ந்து 4 ராஜாக்களை ஜெயிக்க முடியல. இந்த 4 ராஜாக்களோடு கூட ஆபிரகாம் யுத்தம் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை நம்பி ஒரு மனிதன் செயல்பட ஆரம்பிக்கும் போது, வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த கர்த்தரே அந்த மனிதனுடைய வலது பாரிசத்தில் வந்து அந்த மனிதனுக்கு தேவையான ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி உண்டு. ஆபிரகாமை பலப்படுத்தி ஆபிரகாமினுடைய கரத்தை கொண்டு அன்றைக்கு ஆண்டவர் அந்த லோத்துவுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஒரு மீட்பை தந்தது போல இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் மாற்ற இயேசு விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உலகத்தின் பார்வையில் நீங்கள் பலவீனமானவர்களாக இருந்தாலும், மனிதருடைய பார்வையில் நீங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும், உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை அற்பமாய் பார்த்தாலும், உங்களுக்குள் ஒரு தேவ வல்லமை உண்டு, உங்களுக்குள் ஒரு தேவனுடைய வெளிச்சம் உண்டு. இந்த வல்லமை எந்த இடத்திலும் உங்களை பிரகாசிக்கும்படி செய்யும். நான் நினைக்கிறேன், இதுவரையிலும் ஆபிரகாமுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு யுத்த புருஷன் இருந்ததை ஒரு மனிதனும் பார்த்திருக்க மாட்டார்கள். இதுவரையிலும் ஆபிரகாம் நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு தலைவன், நல்ல ஒரு கணவன். ஆனால் இங்கே ஆபிரகாம் ஒரு யுத்த வீரர். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்காக யுத்தம் பண்ணுகிறார்? சகோதரனுக்காக. சகோதரனுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் என்னவென்றால் அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் குறிப்பாக நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய சகோதரிமாருக்காக, நம்முடைய பெற்றோருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக
நாம் யுத்தம் பண்ணி சத்துருவை ஜெயித்து நம்முடையவர்களை விடுதலையாக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. இந்த பொறுப்பை எத்தனை பேர் நீங்க உணர்கிறீர்கள்? என் குடும்பத்துக்காகவும், என் பிள்ளைகளுக்காகவும், என் கணவனுக்காகவும், என் மனைவிக்காகவும், என் தொழிலுக்காகவும், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வீட்டுக்காகவும், கர்த்தர் எனக்கு தந்த வருமானத்துக்காகவும் யுத்தம் பண்ண வேண்டியது என் மேல் விழுந்த கடமைதான். அப்படி ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நான் பண்ணினா சத்துரு என் எல்கைக்குள்ளாய் இராதபடிக்கு, சத்துரு புறமுதுகு காட்டி ஓடுவது நிச்சயம் என்று நம்புகிறவங்க மட்டும் கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அது என் மேல் விழுந்த கடமை, நான் அதை செய்யணும். அப்பொழுதுதான் சத்துருவை என் எல்கையை விட்டு துரத்த முடியும். சத்துருவினாலே பிடிக்கப்பட்டதை நான் விடுவித்துக் கொண்டு வர முடியும். இதுவரையிலும் ஆபிரகாமுக்கு யுத்தம் பண்ணி பழக்கமே இல்லை. ஆனா சம்பவம் தெரியுமா? ஒரு சேனையையே இந்த ஆபிரகாம் உருவாக்கி வைத்திருந்தார். நிறைய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தம் பண்ண விரும்பல, பிசாசை எதிர்த்து நிற்க விரும்பல, சத்துருவோடு கூட போராடுகிறதற்கு விரும்பல, அமைதலாய் போய்விட வேண்டும் என்று நினைக்கிறார். சைலண்டா போயிடணும். நமக்கு எதுக்கு தொந்தரவு? நம்ம எதுக்கு பிசாசு கூட சண்டை போடுவானே? நம்ம எதுக்கு பிசாசோடு கூட யுத்தம் பண்ணுவானே? ஆனா வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகளோடும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு போராட்டம் உண்டு. நான் சொல்லுறேன், நீங்கள் பிசாசோடு கூட யுத்தம் பண்ணினாலும், யுத்தம் பண்ணாவிட்டாலும், போராடினாலும் போராடாவிட்டாலும், பிசாசு உங்களோடு கூட எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவான். ஏன் தெரியுமா? உங்கள் ஐஸ்வர்யத்திற்காக அல்ல, உங்கள் பணத்துக்காக அல்ல, உங்கள் வேலைக்காக அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மேன்மையான காரியத்திற்காகவும் அல்ல. உங்களுக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவதற்காக சத்துரு கட்டாயம் உங்களோடு கூட யுத்தம் பண்ணுவான். ஆகவே பிசாசின் தந்திரத்தை தேவ பிள்ளைகள் அறிந்து அவன் உங்களோடு கூட யுத்தம் பண்ணி உங்களை ஜெயிக்காதபடிக்கு நீங்கள் ஆவியிலே சத்துருவோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய கடமையாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை தான் ஆபிரகாம் செய்கிறார். இங்கே இந்த கலகம் ஏன் வந்தது? இங்கே ஒரு யுத்தம் ஏன் வந்தது? எங்கே இந்த யுத்தம் ஆரம்பமானது? ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இவர்கள் 12 வருஷம் கெதர்லா கோமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். சோதோமின் ஜனங்களும் கொமோராவின் ஜனங்களும் கெதர்லா கோமேரை 12 வருஷம் சேவித்தார்கள். 13ஆம் வருஷத்துல கலகம் பண்ணினாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளாக மறுபடியும் யுத்தம் உண்டாயிற்று. ஏலாமின் ராஜாவின் இடத்திலே இவர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவர்கள். அந்த ஜனங்களிடத்தில் நம்ம அறிந்து கொள்ளுகிறது என்னன்னா, ஏற்கனவே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அடிமைப்பட்டிருக்கிறார்கள், உபத்திரவப்படுகிறார்கள். தங்களுக்கு மேல ஒரு ராஜா இருந்து ஆட்சி செய்கிறான். அந்த உபத்திரவத்தை இவங்களால தாங்க முடியல. 12 வருஷம் பொறுக்க மட்டும் பொறுத்துட்டு 13வது வருஷத்துல கலகம் பண்ணுகிறார்கள். ஒரு அடிமைத்தனத்தையோ இந்த ராஜாவினுடைய அரசாட்சியையோ அவன் மூலமாக வருகிற உபத்திரவத்தையோ பாடுகளையோ இவர்களால் சகிக்க முடியவில்லை. ஆனாலும் இவர்களுக்குள் பாவம் இருந்தது. ஆனாலும் பாவத்தை விட்டு மனம் திரும்ப முடியவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலதான் சில உபத்திரவங்கள் இருக்கிறது, சில பாடுகள் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்துல சத்துரு நமக்கு விரோதமாக எழும்புகிறான். ஆனால் பாவத்தை விட்டு வெளியே வர முடிகிறதா?
பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்கிற நல்ல தீர்மானத்தை நம்ம பண்ணுகிறோமா? ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் யோசிக்கணும். சோதோமின் ஜனங்கள் ஏன் தேவனுக்கு முன்பாக மகா பெரிய பாவிகளாக இருந்தார்கள்? ஏற்கனவே இருக்கிறது அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு ராஜாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனதில்லை. நம்ம வாழ்க்கை சில நேரம் அப்படித்தானே இருக்குது. ஏற்கனவே கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறோம், ஏற்கனவே உபத்திரவத்தில் இருக்கிறோம், ஏற்கனவே சத்துரு பின்தொடர்ந்து வருகிறான், ஏற்கனவே ஒருபுறம் சாபம் இருக்கிறது. ஆனாலும் பாவத்தை விட முடியவில்லை, பொய் பேசுகிறதை விட முடியவில்லை, கெட்ட வார்த்தை பேசுகிறதை விட முடியல, மற்றவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி பேசுகிறதை விட முடியல, குறை சொல்லுகிறதை விட முடியல, பண ஆசையை விட முடியல, மாமிச இச்சையை விட முடியல. எப்படி விடுதலை வரும்? அதனாலதான் குடும்பங்களுக்குள்ளாக யுத்தம் வருகிறது. அதனாலதான் குடும்பங்களுக்குள்ளாக கலகம் வருகிறது. நீங்க கேட்டா சொல்லுவீங்க, தேவன் இன்னும் என்ன எவ்வளவு சோதிக்க விரும்புறாரு? அவர் என்ன சோதித்தது போதாதா? அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறதற்கு மனமில்லை. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, என்னுடைய சோதனைக்கும் என்னுடைய பாடுகளுக்கும் எனக்கு இருக்கிற நெருக்கத்திற்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் காரணம் என்னுடைய பாவம் தான்? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கே அந்த பாவத்திலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இல்லைன்னா சொந்தக்காரங்களை சொல்லி, கணவனை சொல்லி, மனைவியை சொல்லி, பிள்ளைகளை சொல்லி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லி, சபையை சொல்லி, ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி நீங்கள் இப்படியே வாழ்ந்தால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வராது, பாவத்திலிருந்து விடுதலை வராது. இங்க கலகம் உண்டானதுக்குரிய காரணத்தையாக்கும் சொல்லுறேன், சோதோமின் பாவத்தையாக்கும் சொல்லுறேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு சோதோமின் பாவம் சபைக்குள்ள இருக்கு. சோதோமின் பாவம் சபைக்குள்ளேயும் இருக்குது. அல்லேலூயா. பிரச்சனை தான், போராட்டம் தான், நெருக்கம் தான், கட்டுகள் தான், உபத்திரவங்கள் தான். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத சில பாவ கிரியைகளை விட்டு எழும்பி வர முடியவில்லை. தூசியை உதறிவிட்டு எழும்ப முடியவில்லை. பாவத்தை வெறுக்க முடியவில்லை. பாவத்தை அறிக்கை செய்ய முடியவில்லை. அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற உற்சாகம் இல்லை. இதனால அங்க என்ன உண்டாயிற்று? என்ன உண்டாயிற்று? கலகம் உண்டாயிற்று. கலகம் உண்டாயிற்று. சோதோமின் ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, கொமோராவின் ஜனங்கள் பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இந்த ஜனங்களுக்கு மேல ஒரு ராஜா இருக்கும்போது எப்படி அவனை சேவிப்பாங்க? கலகம் பண்ணதான் செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். உலகத்துல எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் பாவத்தை ஜெயிக்க முடியாது. கல்வாரி சிலுவையில ஒரு ராஜா பாவத்தை ஜெயித்தார். அவர்தான் இயேசு ராஜா. 12 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த பிறகும் இந்த ஜனங்களுக்குள்ள மாற்றம் வரல. 12 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற மனிதனுக்குள்ள கலகம் பண்ணுகிற சுபாவம் பெருகுகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அடிமைத்தனம் உனக்குள் கலக குணத்தை உருவாக்கும். மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவனே, பீடி சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டிருக்கிற மனிதனே, துன்மார்க்கமான பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற சகோதரா சகோதரி, இந்த அடிமைத்தனம் உனக்குள் கலக குணத்தை உருவாக்கும். உனக்குள் சமாதானம் இருக்காது, உனக்குள் சந்தோஷம் இருக்காது. மாறாக உனக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும். நீ மற்ற மனிதர்கள் நடுவிலே கலகம் பண்ணுவாய். பாவத்தோடு கூட வாழ்கிற ஒரு மனிதன், பாவமாகிய அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற ஒரு மனிதன் சபைக்குள்ள இருந்தா அந்த மனிதன் மூலமாக சபையிலே கலகம் உண்டாகும். சரியாய் மனம் திரும்பாத, சரியாய் ரட்சிக்கப்படாத, சரியாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் ஒரு சபைக்குள்ளே இருந்தால்
ஒரு ஐக்கிய கூடுகையிலே இருந்தால், ஒரு கமிட்டியிலே இருந்தால், அந்த மனிதன் இருக்கிற இடத்திலே கலகம் உண்டாகும். அடிமைத்தனம் அவர்களுக்குள் கலக சுபாவத்தை உருவாக்கிற்று. இன்னைக்கு தேவ பிள்ளையே, எந்த பாவமும் உங்களை அடிமையாக்க கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் இப்படி சொன்னார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். எந்த மனுஷனுக்கும் அடிமைப்படக்கூடாது, எந்த பாவத்துக்கும் அடிமைப்படக்கூடாது, எந்த சிற்றின்பத்திற்கும் அடிமைப்படக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு தேவ பிள்ளைகளை அடிமைப்படக்கூடாது. ஏனென்றால் இயேசு உங்களுக்காக இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இதனால இங்க என்ன உண்டாயிற்று? லோத்துவினுடைய மனைவி பிள்ளைகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். எந்த லோத்துவுக்காக ஆபிரகாம் யுத்தம் பண்ணுகிறாரு? ஆபிரகாமினுடைய நன்மையை விரும்பின அந்த சகோதரனுக்காகவா? இல்லை. என் சகோதரனாகிய ஆபிரகாம் வறட்சியான தேசத்தில் குடியிருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு செழிப்பு வேண்டும், எனக்கு மேன்மை வேண்டும், நான் நீர்வளம் பொருந்தின இடத்துல குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி, தனக்கு நல்ல தேசம் என்று சொல்லி கண்களுக்கு தெரிந்த பட்டணத்தை தெரிந்தெடுத்து விட்டு சகோதரனாகிய ஆபிரகாமை வறட்சியின் தேசத்திற்கு நேராக அனுப்பின இந்த லோத்துவை மீட்கும்படியாக்கும் ஆபிரகாம் பட்டயத்தை கையில் எடுத்தார். அந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்குத்தான் நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், நமக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களாக இருந்தாலும், நம்முடைய நன்மையை விரும்பாதவர்களாக இருந்தாலும், நம்மை பகைக்கிறவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, சத்துருவினுடைய பிடியில் அவர்கள் அகப்பட்டிருக்கும் போது, அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபித்து சத்துருவோடு கூட யுத்தம் பண்ணி அந்த ஆத்துமாவை நீங்கள் விடுதலையாக்கும் போது தேவன் உங்கள் நிமித்தமாய் மகிமைப்படுகிறார். சோதோம் கொமோரா பட்டணம் வெளியே பார்க்கிறதற்கு செழிப்பாக இருந்தது, உள்ளே என்ன இருந்தது? பாவம். செழிப்பும் பாவத்தை உருவாக்கும், பாவத்துக்கு வழிவகுக்கும். நல்ல ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களிடத்துல நீங்க கேட்டு பாருங்க, நான் யாருக்கு முன்பாக கை கட்டிட்டு நிற்கணும்? நான் யாரை நம்பி இருக்கணும்? நான் யாரை தேடி போகணும்? நான் எதுக்கு மற்றவங்க கிட்ட இறங்கி போகணும்? எனக்கு இல்லாத பணமா, எனக்கு இல்லாத வேலையா, என்கிட்ட இல்லாத வருமானமா, என்கிட்ட இல்லாத சம்பாத்தியமானு சொல்லுவான். அப்ப செழிப்பு வர வர மனிதனுக்குள்ள என்ன வருது? மனமேட்டிமை வருது, விட்டு கொடுக்க முடியல, தாழ்மை இல்லை, அன்பு இல்லை, பொறுமை இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். சோதோமின் ஜனங்களுக்கு இருந்த செழிப்பு அவங்களுக்குள்ள என்ன உண்டாக்கிட்டு? பாவம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிச்சீங்கன்னா கர்வத்தை உருவாக்கிட்டான். எதை உருவாக்கிட்டு? கர்வம். அப்புறம் ஆகார திரட்சி. ஆகார திரட்சி. இன்னைக்கு ஆகார திரட்சியினால அழிந்து போன எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. வாலிப பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கிற பெற்றோரே, ஆகாரத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு வருகிற வருமானத்தெல்லாம் சாப்பிட்டு அழிக்க கூடாது. அது பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வேணும்னு சேர்த்து வைக்கணும். நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் காலேபை குறித்து வாசிக்கிறோம். தன்னுடைய மகளாகிய அக்சாலுக்கு வறட்சியான இடத்தை கொடுத்தார். அந்த பிள்ளை திருமணமாகி போகும்போது திரும்ப தன் தகப்பனை பார்த்து கேட்டா, அப்பா எனக்கு வறட்சியான இடத்தை தான் தந்திருக்கீங்க, நீர்ப்பாய்ச்சலான இடமும் எனக்கு வேண்டும். உடனே காலேபு இவ்வளவுதான் தர முடியும் போன்னு சொன்னாரா? இல்லை. கேட்டதை என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? இருந்தது கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்ததெல்லாம் நம்ம அழிச்சாச்சு, சாப்பிட்டே அழிச்சாச்சு. இனி பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுப்போம்? கணவன் குடிச்சே அழிச்சாச்சு, இனி பிள்ளைக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? சிலருக்கு வியாதி இருக்கும், சம்பாதிக்கிற வருமானங்கள் எல்லாம் மருத்துவமனையில் போய் செலவு பண்ணிடுவாங்க. அவங்களால பிள்ளைகளை கரையேற்ற முடியாது. அது நியாயமான ஒரு காரியம்.
நான் சொல்லுறேன், கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார், இரக்கம் செய்வார். ஒண்ணுமே வாங்காம உங்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு போவோம். அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா உனக்கு கிடைக்கிற வருமானத்தை எல்லாம் நீ நல்லா சாப்பிட்டுட்டு, அது கொஞ்சம் போல நம்ம பெண் பிள்ளைக்கு வேணுமேனு சேகரித்து வைக்காம, நம்ம ஆண் பிள்ளைக்கு வேணுமே எதிர்காலத்துக்கு வேணுமேனு சொல்லி சேகரித்து வைக்காம, சும்மா வருமானங்களை எல்லாம் வீண் செலவு பண்ணிட்டு, ஊர் சுத்திட்டு, கணவன் பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு, மனைவி பொறுப்பு இல்லாம தன் கண் கண்ட பொருளை எல்லாம் வாங்கி வச்சுட்டு, தேவையில்லாத கடன் பாரத்தை, கடன் சுமையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப ஜெபிப்பாங்க, ஆண்டவரே ஒரு பணம் கூட வேண்டான்னு சொல்லுற ஒரு சம்பந்தத்தை எனக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. அதுக்குதான் உபவாசம், அதுக்குதான் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் அழகா சொல்லுது, பிள்ளைகள் அல்ல பிதாக்களே தங்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அது தாய் தகப்பன் மேல விழுந்த கடமை. என்னால இவ்வளவுதான் தர முடியும் சார், என் பிள்ளைக்கு இவ்வளவுதான் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் தேவ கிருபையினால, அதை கொடுத்து பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அதிகமா கேட்கிறவனுக்கு கொடுக்காத. அல்லேலூயா. நான் சொல்லுறேன், பிரயாசத்தின் பலனை வீணாக்கிக்கிட்டு கர்த்தருக்கு முன்ன போய் நிற்க கூடாது. பிரயாசத்தின் பலனை வீணாக்கிட்டு உலக மனிதர்களை குற்றப்படுத்தக்கூடாது. உண்மையாகவே பணாசை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். வரதட்சணை வேண்டும் வேண்டும் என்று சொல்லி வரதட்சணை கொடுமை பண்ணுகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் அவர்களை குறித்து பேசல. ஆனா ஒரு பிதாக்கள் தங்களுடைய வீட்டிலே ஞானம் உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக இருந்து தங்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டியது பிதாக்கள் மேல விழுந்த கடமை. நீங்க எந்த இடத்திலும் தலை நிமிர்ந்து உங்க பிள்ளைங்க விரும்புகிற நன்மைகளை கொடுத்து நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்த முடியும். எந்த ஊழியக்காரங்களுக்கும் வரதட்சணை கொடுமைன்னு நீங்க கடிதம் எழுத வேண்டிய சூழ்நிலை நம்ம வராது. வரதட்சணை கொடுமைங்கிற கடிதம் ஏன் ஊழியக்காரங்களுக்கு வருது? கொஞ்சம் அந்த வீட்டை ஆராய்ந்து பார்க்கணும், அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு. சோதோமின் ஜனங்களுக்கு ஆகார திரட்சி. ஆகார திரட்சினா என்ன அர்த்தம்? அந்த தேசம் செழிப்பானது, அதனால இவனு செழிப்பா சாப்பிட்டான். அதனாலதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போஜன பிரியனாக இருந்தால். பாத்தீங்களா எவ்வளவு வேகமா சொல்லுறீங்க, தொண்டையில கத்தியாவே. சாப்பிட்டே அழிஞ்ச குடும்பம். ஏமா ஒரு கூட்டும் ஒரு குழம்பும் போதாதா? அது எதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றீங்க? 4 கூட்டு 5 கூட்டு, ரசம் மோர் சாம்பார், டெய்லி எல்லாம் வேணும், டெய்லி எல்லாம் வேணும். சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, வாழணுமேனு சாப்பிடணும். பார்த்தீங்களா, வாழ்றதுக்கு தான் சாப்பிடணும், சாப்பிடுறதுக்காக வாழக்கூடாது. அது தரித்திரத்தை கொண்டு வரும், அது பாவத்தை பிறப்பிக்கும், அது வறுமையை கொண்டு வரும். குடியனும் போஜன பிரியரும் இருவரும் தரித்திரமாவார்கள் வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுவோம். குடிப்பழக்கமும் சரி, ஆகார திரட்சியும் சரி, போஜன பிரியரா இருக்கிறதும் சரி, தரித்திரத்தை தான் கொண்டு வரும். இதுல தேவ பிள்ளைங்க எச்சரிக்கையா இருக்கணும். சோதோமில் இருந்த பாவத்தில் அது ஒண்ணா. இப்ப பாருங்க, இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இந்த ஆபிரகாம் இப்பொழுது இந்த லோத்துவை காப்பாற்றும்படிக்கு புறப்பட்டு போகிறார். ஏமா, ஒரு புறம் செழிப்பு இருக்கிறது உண்மைதான், இன்னொரு புறம் அந்த பட்டணத்திற்குள்ளாக பாவம் இருக்கிறது. பாவம் மறைந்து இருக்கிறது, செழிப்பு வெளியே தெரிகிறது. நான் சொல்லுகிறேன், செழிப்பை தேடி போகாதீங்க, உலக நன்மைகளை தேடி போகாதீங்க, அங்கேதான் பாவம் மறைந்திருக்கிறது. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் எங்க இருந்தது? அங்கதான். ஏதேன் தோட்டம் தேவன் உருவாக்கின செழிப்பான ஒரு தேசம் தான், செழிப்பான ஒரு தோட்டம் தான். ஆனா உள்ளதான் என்ன இருந்தது? அவங்களை வீழ்த்துகிற அந்த வஞ்சக சாத்தானும் உள்ளதான் இருக்கு, அந்த வலு சிறப்பும் உள்ளதான் இருந்தது. இதே போலத்தாமா செழிப்புக்கு பின்னாடி சத்துரு மறைந்திருப்பான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்ன கொண்டு வந்து இந்த உலகத்தினுடைய சகல ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்துல இயேசுவுக்கு முன்பாக காண்பித்து செழிப்பை தான் கொண்டு வருகிறான். ஆனா பின்னணியில சாத்தானின் தந்திரம். பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ திருமணம் பார்க்கும்போது உலக செழிப்பை பார்க்காதீங்க,
ரட்சிக்கப்பட்டிருக்கிறானான்னு பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறானான்னு பாருங்க, நல்ல ஆவிக்குரிய சபையில ஆராதிக்கிறானான்னு பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதனான்னு பாருங்க, இயேசுவுக்காக ஏதாயிலும் செய்யணும்னு வாஞ்சிக்கிற மனிதனான்னு பாருங்க. அப்படிப்பட்ட மனிதனுக்கு உங்க பெண் பிள்ளையை கொடுங்க, உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் எடுக்கும் போதும் அந்த பெண் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்குதான் பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்குதான் பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குதா, தேவனுடைய சத்தத்தை கேட்குதா, டெய்லி ஜெபிக்குதா, அப்படி பாருங்க. அங்க உள்ள போன உடனே எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கா, அப்ப மீதி ஒரு 6 மாசத்துல தந்துருவீங்களா, ஒரு வருஷத்துல தந்துருவீங்களா? அவன் பணத்தை தானே பார்த்து உங்க பிள்ளையை கட்டுறான். எப்படி உங்க பிள்ளையை சந்தோஷமா வைப்பான்? பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் மட்டும் சும்மாவா? வீடு இருக்கா, கவர்மெண்ட் வேலையா, ஆமா, இதெல்லாம் பார்த்து தானே கொடுக்குறீங்க. நீங்க அப்படி செய்யலைன்னா உலகத்துல அப்படி செய்யறாங்க. அதெல்லாம் பார்த்த குடும்பங்கள் ஒன்றும் சந்தோஷமா வாழ்ந்ததாட்டு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விதத்துல இந்த முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற இந்த லீலி புஷ்பத்தை போலதான் நிறைய பெண் பிள்ளைங்க மாட்டிட்டு முழிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ள போயிட்டு வேலையை பார்த்து, பணத்தை பார்த்து, சொத்தை பார்த்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாவம், அந்த பிள்ளைங்களால வாழவும் முடியல, சாகவும் முடியல. எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு நரக வேதனைப்படுறாங்க. பெற்றோரை தயவு செய்து தவறு செய்யாது. நம்ம விசுவாசிகளா இருந்தா விசுவாசிகளோடு கூட தான் நமக்கு சம்பந்தம். அதை மட்டும் பாருங்க, ஃபெய்த் இருக்குதா, விசுவாசம் இருக்குதான்னு மட்டும் பாருங்க, உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா மாறுவோம். செழிப்புக்குள்ளே வஞ்சகம் மறைந்து இருக்கிறது, செழிப்புக்குள்ளே வீழ்ச்சி மறைந்து இருக்கிறது, செழிப்புக்குள்ளே தேவனை விட்டு பிரிக்கிற பாவங்களும் அனுபவங்களும் மறைந்து இருக்கிறது. அதனால ஐஸ்வர்யவான்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருந்தா, கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருந்தா, வேதம் சொல்லுகிறது போல உங்க ஐஸ்வர்யத்தை நீங்க பயன்படுத்தணும். 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கிடணும். ஐஸ்வர்யம் உள்ளவங்க எப்படி நோட் பண்ணிக்கிடணும்? 1, இருமாப்பான சிந்தை இருக்கக்கூடாது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. பாத்தீங்களா, இந்த நன்மைகளை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சம்பூர்ணமா கொடுத்தாரு, தேவன் தான் கொடுத்தாரு. அந்த தேவன் மேல நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும், நன்மை செய்யணும். நற்கிரியைகளில நீங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். பணத்திலையும் சொத்துலையும் பொருள்கள்லையும் இல்ல, நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது ஐஸ்வர்யவான்களா இருக்கணுமா? ஆமா, பாத்தீங்களா எப்படி கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணுமா? தாராளமா கொடுக்கணும். இந்த பணத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த செல்வத்தையும் ஏன் உனக்கு தந்தார்? இந்த பணத்தை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்து கிருபையை பெற்றுக்கொள், ஏழைகளுக்கு உதவி செய்து சமாதானத்தை பெற்றுக்கொள், நற்கிரியைகளை செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படு. அதுக்கு தான் பணம் தந்தார். இப்போ உங்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லைனாலும் இனி ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும்போது, இனி ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது தாராள குணமுள்ளவங்களா நீங்களும் மாறணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுவுக்கும் ஒரு வழக்கம் இருந்துதான், பண்டிகை காலங்களில் எல்லாம் என்ன செய்வாராம்? ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்க சபையில கொடுத்து என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். நீங்களாகவே ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். ஐஸ்வர்யவான்கள், கர்த்தர் உங்களுக்கு பணத்தை தந்திருக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு ஆஸ்திகளை தந்திருக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு அந்தஸ்துகளை தந்திருக்கிற போது, உங்கள் பணத்தை கொண்டு 4 ஏழை பிள்ளைகள் படிக்கட்டும். உங்க பணத்தினால ஏழைகள் சம்பூர்ணமா சாப்பிடட்டும். உங்களுக்கு இருக்கிற உடைமைகளினால, உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தினால இந்த பூமியில கஷ்டப்படுகிற யாரோ ஒரு நபர் நன்மையை அனுபவிக்கட்டும். தாராளமா கொடுங்க. ரொம்ப டல் ஆயிட்டீங்க, சிலர் பரலோக ராஜ்யத்துக்கே போயிட்டீங்க போல இருக்கு. அடுத்தது என்ன சொல்லுது? உதார குணமுள்ளவங்களா இருக்கணும். ஐஸ்வர்யவான்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உதார குணத்துக்கு நேர ஆப்போசிட் என்னது? வன்கண். அழகா வசனத்திலிருந்தே எடுத்து தந்துட்டீங்க. வெரி குட். நான் தயாளனா இருக்கும் போது
இயேசு உவமையில சொல்றாரு, நீ வன்கண்ணனா இருக்கலாமா? அப்ப உதார குணம் அப்படின்னா வன்கண் இல்லாம, எரிச்சல் இல்லாம, கோபம் இல்லாம, சந்தோஷமா உதாரத்துவமா கொடுக்கணும். உதார குணமுள்ள ஆத்மா என்ன செய்யும்? செழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல நீதிமொழிகள் ஒரு வசனம், வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி தரித்திரம் அடைவாரும் உண்டு. நீங்க உதாரத்துவமா கொடுக்கிறதுனால ஐஸ்வர்யவான்களே, இயேசு உங்களை கைவிட மாட்டாரு. நான் கொடுத்தா நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்வேன்? உன் பிள்ளைங்களுக்கு இயேசு தருவார். வாரி இறைத்து கொடுத்து 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 விருத்தி அடைகிறவர்களும் உண்டாம். அதிகமா பிசினித்தனம் பிடிச்சி கொடுக்க கூடாது, எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், நாளைய தினத்துக்கு வேணும், 1 வருஷம் கழிச்சு வேணும், 2 வருஷம் கழிச்சு வேணும், பிடிச்சு பிடிச்சு வச்சு 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 தரித்திரப்படுகிறவர்களும் உண்டாம். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்க? இயேசுவுக்கு சித்தமானா வாரி இறைத்து விருத்தி அடைகிற கூட்டத்தில் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அடுத்தது என்ன? நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலங்களுக்காக பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஐஸ்வர்யவான்கள், ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களுக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு வழி. ஐஸ்வர்யவான்களுக்கு நல்ல ஒரு வழியை வச்சிருக்காரு பாத்தீங்களா? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சாதாரணமானவர்களுக்கும் ஒரே ஒரு வழிதான், விசுவாசம் மட்டும். ஃபெய்த் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் ஐஸ்வர்யவான்களுக்கு 2 வழி. ஒன்று விசுவாசம், இன்னொன்று தாராளமாக கொடுக்கிறது. அப்படி கொடுக்கறதுனால பரலோகத்தில் பொக்கிஷம் சேருதான். அப்போ நம்மை விட ஐஸ்வர்யவான்கள் தான் பாக்கியவான்கள். 2 வழி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியினுடைய காதிலே நுழைகிறது எளிதாக இருக்கும் என்று சொன்னார். 2 வழி இருந்தாலும் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு வழி இருந்தாலும், அது விசுவாசத்தின் வழியாக இருந்தாலும், நீங்கள் தரித்திரத்தின் வழியிலே கடந்து சென்றாலும், விசுவாசத்தை காத்து நடந்தால் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய ராஜ்யத்திலே இடம் தருவார். இப்ப ஆபிரகாம் புறப்பட்டு போறாரு இல்லையா? இந்த சோதோமில் இருக்கிற பாவங்களை குறித்து தான் பேசிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த பாவம் நிறைந்த தேசத்துல வாழ்ந்த இந்த நீதிமானதான் சத்துரு கொண்டு போயிட்டான். இப்ப ஆபிரகாம் அமைதியா என்ன செய்யல? இருக்கல. நான் சொல்லுறேன், உங்களுக்கு விரோதமாக, உங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி யுத்தம் பண்ணும்போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளைங்க, நீங்க அமைதியா இருக்க கூடாது. அல்லேலூயா. உங்க சகோதரர்களுக்காக, அவருடைய உடைமைகளுக்காக, அவருடைய ஆத்துமாவுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். நீங்கள் ஒரு சேனையாக எழும்ப வேண்டும். ஆபத்தில் உதவுகிறதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறார். அதனால நம்மளை ஆண்டவர் நல்ல சகோதர சகோதரிகளா ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிறார்னா, நம்ம சகோதர சகோதரிகளுக்கு ஆபத்து வரும்போது நம்ம என்ன செய்யணும்? கதவை மூடிட்டு வீட்டுக்கு இருந்துக்கிடணும். அப்படிதானே? இல்லை, ஓடி போய் அவர்களுக்கு உதவி செய்யணும். கர்த்தர் நல்லவர். இங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? எப்படி இந்த யுத்தத்தை அவர் நடத்துகிறார்? ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகி ஆபிரகாம் இடத்துல அதை அறிவித்தான். இங்கே ஆபிரகாம் குடியிருக்கிற இந்த தேசத்துல எஸ்கோல், ஆனேர், மம்ரே என்கிற மனிதர்களோடு கூட ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறார். நல்ல உடன்படிக்கை. ஆபிரகாம் நல்ல மனிதர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறார். உதவி செய்ய வேண்டும் என்கிற உடன்படிக்கை, நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை. இந்த நல்ல மனிதர்களோடு கூட ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணினதுனாலதான் ஆபத்து என்று வந்த உடனே இந்த மனிதர்கள் ஆபிரகாமுக்கு உதவி செய்யும்படி ஓடி வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுவும் உங்களோடும் என்னோடும் கூட
நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை தான் ஏற்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்க. ஞான ஸ்நானத்தின் மூலமாக இயேசு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஞான ஸ்நானத்தின் மூலமாக இயேசுவோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அப்ப நல்ல மனசாட்சி உள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க தான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும். நல்லவர்கள் தான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க தான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவங்க தான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும். அல்லேலூயா. இப்ப கேட்பீங்க, அப்ப ஏன் ஞானஸ்நானம் எடுத்தவங்க இன்னைக்கு சாட்சி இல்லாம இருக்கிறாங்க? அதுக்கு காரணம் என்னன்னா, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணினார்கள். புரியலையோ? உடன்படிக்கை பண்ணும்போது நல்லா தான் இருந்தாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும்போது நல்ல விசுவாசத்தோடு தான் எடுத்தாங்க. இயேசு வேணும்னு அறிக்கை செய்யும் போது நல்ல விசுவாசத்தோடு நல்மனசாட்சியோடு தான் செய்தாங்க. இப்ப ஏன் சாட்சி இல்லை? இப்ப ஏன் துன்மார்க்கனை விட மோசமாக வாழ்கிறார்கள் அப்படின்னா, உடன்படிக்கைக்கு துரோகிகள். வாயை திறந்து சொன்னாங்க இல்லையா? ஞானஸ்நான தொட்டியில நின்று, அந்த ஆற்றில் நின்று வாயை திறந்து சொன்னாங்க பார்த்தீங்களா? சிலரை கடல்ல கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அந்த பாவமெல்லாம் கடலின் ஆழத்துக்கு என்ன செஞ்சிடட்டும், போயிடட்டும். கடல்ல கொண்டு வந்து ஞானஸ்நானத்தை கொடுத்து அந்த கடல்ல நின்று நம்ம அறிக்கை செய்தோம் இல்லையா? ஆண்டவரே, நான் இனி உமக்காக வாழ்வேன், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், உலக இச்சைகள்லாம் வேண்டாம்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணீங்க பார்த்தீங்களா? அந்த உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணினதுனால தான் பாவம் உள்ள வந்துச்சு. அப்படி இல்லைன்னா குடிகார புருஷன் ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாமே, ஏன் எடுக்கல? பாவத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் ஞானஸ்நானத்தை எடுத்துருக்கலாமே, ஏன் ஞானஸ்நானம் எடுக்கல? ஏமா, விசுவாசம் வந்தாதான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு அவங்க இருதயத்தில் கிரியை செய்தாதான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லி நீங்க கட்டாயப்படுத்துறதுனால யாரும் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும், அவங்களுக்குள்ள இயேசு கிரியை செய்வார், ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் வரும், உடனே ஞானஸ்நானத்தை நோக்கி போவாங்க. ஆனா இதே உடன்படிக்கையில உறுதியா நிலைத்திருந்தா இயேசு வருகிறது வரையிலும் தன்னை காத்துக் கொள்வார்கள். எப்ப உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுகிறார்களோ அப்பொழுது பின்வாங்கி போவார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், கர்த்தருடைய பந்தியில இருக்கிறவங்க தான், பாடுறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான், பிரசங்கம் பண்றவங்க தான், ஊழியம் செய்கிறவங்க தான், தேவனை தேடுறவங்க தான். ஏன் பின்மாற்றத்தில் போனார்கள்? உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணினார்கள். தேவனோடு கூட பண்ணின நல்மனசாட்சியின் உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கவில்லை. ஹலோ, ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள் நல்ல மனிதர்கள். இயேசுவும் நீங்கள் கடைசி வரையிலும் அவரோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை நம்பிதான் ஞானஸ்நானத்தின் மூலமாய் உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த மனிதர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார் பார்த்தீங்களா? இந்த மனிதர்களை அழைத்து கொண்டு வருகிறார். நான் சொல்லுறேன், உங்க குடும்பத்தை விடுதலையாக்கணும்னா தேவனோடு கூட ஞானஸ்நானத்தின் மூலமாக நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிற மனிதர்களை ஜெபத்தில் உங்களோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். சொல்ல விளங்கிட்டா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுவோம். தேவனோடு கூட ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணின தேவ பிள்ளைகள் இணைந்து ஒரு மனதோடு கூட ஜெபிக்கும் போது, செயல்படும் போது சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. சத்துருக்களை உங்கள் எல்கையை விட்டு ஆண்டவர் துரத்துவார். அப்போ உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் வேணும்? ஜெபத்தில் எப்படிப்பட்டவங்களை நீங்க சேர்த்துக் கொள்ளணும்? சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்களை சேர்த்துக் கொள்ளணும்? உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவர்கள், நல்மனசாட்சியின் உடன்படிக்கை உள்ளவர்கள், நம்முடைய நன்மையை விரும்புகிறவர்கள், அவங்களதான் நம்ம ஜெபத்தில் சேர்த்துக்கிறோம். இது ஜெபத்திலேயே வாஞ்ச இருக்காது. பெண்கள் ஜெபம் இருக்குது, வாங்க. எப்படி வருவாங்க? நம்ம கூடி ஜெபிப்போமா சிஸ்டர்? ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து, பிரதர் நம்ம கூடி ஜெபிப்போமா, சிஸ்டர் நம்ம கூடி ஜெபிப்போமா? ஒரு 5 பேர் 6 பேர் பிளான் பண்ணுவாங்க. அதுல ஒரு ஆத்மாவுக்கு ஜெபிக்க வராது, ஜெபிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் வரல, எனக்கு அந்த டைம்ல வேலை இருக்குன்னு போயிடும். அது போன உடனே இந்த 5 பேருக்கும் ஜெபம் ஆவி போயிடும். இல்லையா சொல்லுவோம். இங்க எந்த புத்திரர்லாம் வந்தாங்க?
எஸ்கோல், ஆனேர், மம்ரே பின்வாங்காதவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உடன்படிக்கையிலே உண்மையாயிருக்கிறவர்கள், பின்வாங்காதவர்கள். ஒரு சபை பின்வாங்காதவர்களை தெரிவு செய்ய வேண்டும். உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவர்களை தெரிவு செய்ய வேண்டும். எந்த நேரத்திலும் ஆபிரகாமுக்கு உதவி செய்கிறதற்கு ஒரு சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 3 மனிதர்களோடு கூட, இந்த 3 மனித கூட்டத்தோடு கூட ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு துன்பம் என்று வந்தவுடனே 3 கூட்டத்தாரும் ஆபிரகாமிடத்தில் சேர்ந்து கொண்டார்கள். நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, ஊழியக்காரர்களோடு கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை இருக்கட்டும். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? எப்போ பிரச்சனை வரும் ஊழியக்காரங்களை விட்டுட்டு ஓடிடலான்னா, எப்போ ஊழியக்காரங்க கீழே விழுவாங்க கையை தட்டி சிரிக்கலான்னா, எப்ப என்ன உடன்படிக்கை? கூட்டம் முடிஞ்சோடனே கீழே போய் கூட்டம் போட்டு ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசுற உடன்படிக்கையா? நீங்க அப்படி செய்யல. நிறைய இடத்துல அப்படி நடக்கு. நல்லா ஆராதிப்பாங்க. ஏன் இப்ப கூட நல்ல பிரசங்கத்தை நீங்க கேட்பீங்க, அப்புறம் கீழே போனவனே என்ன பற்றி பேசாம இருப்பீங்க நீங்க. இல்ல, அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது, அவர் இப்படி பேசியிருக்க கூடாது, அது எனக்கே பேசினது மாதிரி இருந்து, என்னையே குத்துனது மாதிரி இருந்து. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அதுங்களா இப்படிலாம் உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. தயவு செய்து அந்த உடன்படிக்கையெல்லாம் வாபஸ் வாங்கிருங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு சாதகமாக நிற்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கை, ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து நிற்பதற்கு ஒரு உடன்படிக்கை. என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், இது என்னுடைய சபை, கர்த்தர் என்னை நாட்டி இருக்கிற சபை, இந்த சபைக்கு நான் கனி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையா மாறணும். அல்லேலூயா. அந்த நல்ல உடன்படிக்கை நமக்கு வேணும். சிலர் இந்த உடன்படிக்கை இருக்குது சிலருக்குள்ள. இது எங்க சபை, இது என்னுடைய சபை, அப்போ வேற யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தா நான் ஒரு டிஷ்ஷும் போட்டு அவங்கள விரட்டிடுவேன். இது என்னுடைய இடம், இங்க வேற யாரும் வந்து என்ன செய்யக்கூடாது இருக்க. நான் உங்களை சொல்லலை. அப்படி இருந்தா நான் அவங்கள என்ன செஞ்சிருவேன், ஒரு டிஷ்ஷும் போட்டுருவேன். இந்த உடன்படிக்கையெல்லாம் வேண்டாம். இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாது, இது தேவனுடைய ராஜ்யத்தை பாதிக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவேளை நம்ம பக்கத்தில் உட்காந்து ஆராதிப்பாங்க, அவங்களுக்கு விசுவாசம் இருக்காது. ஏன்? அவங்களுக்கு பாட தெரியாது, அவங்களுக்கு ஆராதிக்க தெரியாது. நீங்க ஏன் அவங்களை குற்றப்படுத்துறீங்க? உங்களை போலதான் அவங்களும் ஒரு விசுவாசி. இயேசு சொன்னார், 2 மனிதர் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். 2 பேரும் போனது ஜெபிக்கதான். அல்லேலூயா. ஆனா பரிசேயன் என்ன செஞ்சான்? என்ன உடன்படிக்கை பண்ணினான்? மற்றவங்களை காயப்படுத்துகிற உடன்படிக்கை, மற்றவங்களை குற்றப்படுத்துகிற உடன்படிக்கை. அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நான் உபவாசிக்கிறேன், அவன் உபவாசிக்கல. நான் தசமமாக கொடுக்கிறேன், அவன் தசமமாக கொடுக்கல. நான் காணிக்க கொடுக்கிறேன், அவன் காணிக்க கொடுக்கல. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவன் பாவம் செய்யறான். இப்படியே சொல்லி 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 குற்றப்படுத்திட்டே இருந்தான். கடைசியில தேவன் அவனை குற்றவாளியாக மாற்றினார். அல்லேலூயா. நீங்க மற்றவங்களை குற்றப்படுத்தினா இயேசு உங்களை குற்றவாளியாக மாற்றுவார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் சொன்னார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். நல்ல உடன்படிக்கை பண்ணுங்க, சபையோடு இணைந்து நில்லுங்க, ஊழியர்களோடு இணைந்து நில்லுங்க. அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இது என்னுடைய சபை, இது நான் கஷ்டப்பட்டேன், இது நான் பிரயாசப்பட்டேன், நாங்க தான் ஆதி விசுவாசி, நாங்க தான் எல்லாத்தையும் செய்தோம், அதனால எங்களை மிஞ்சி யாரும் போகக்கூடாது, எங்களை கேட்காம யாரும் எதுவும் செய்யக்கூடாது, எங்களை கேட்காம யாரும் எந்த முடிவும் பண்ணக்கூடாது, நேத்தைக்கு வந்தவங்களுக்கு இது என்ன அவசரம், இப்படிலாம் தயவு செய்து தேவ பிள்ளையே உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். இந்த மாதிரி நீங்க பேசி சபைக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காதீங்க. உங்களை நேசிக்கிறதுனால கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். காயினும் கர்த்தருக்கு பலி செலுத்த போனான், ஆபேலும் கர்த்தருக்கு பலி செலுத்த போனான். ஆபேலினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் காயினுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. ஆனா தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? ஆபேலோடு கூட கர்த்தர் பேசல,
காயின் கிட்ட தான் பேசினார். உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபேலு குவாலிட்டியா மாறிட்டான், காயின் குவாலிட்டி இல்லாம போறானே, இந்த காயினும் எனக்கு பிரியமான ஒரு மனிதனா மாறணும். அதுக்குத்தான் தேவனுடைய வார்த்தை. குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, இடித்து போடுகிறதுக்கு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சபையோடு கூட பேசுறாருன்னா உங்களை குவாலிட்டியா மாற்றணும். அப்ப பாருங்க, நல்ல உடன்படிக்கை செய்த மனிதர்களை கொண்டு போய் தான் யுத்தம் பண்ணுறது. அப்ப நான் சொல்லுறேன், ஒரு விசுவாசிக்கும் ஊழியர்களுக்கும் நல்ல உடன்படிக்கை இருக்கும். ஒரு விசுவாசிக்கும் சபைக்கும் நல்ல ஒரு உடன்படிக்கை இருக்கும். ஒரு விசுவாசிக்கும் இந்த ஊழியத்தில் இருக்கிற தேவைகளுக்கும் நல்ல ஒரு உடன்படிக்கை இருக்கும். இது எங்களுடைய ஊழியம். இந்த ஊழியத்துக்காக நாங்க தான் கொடுக்கணும், நாங்க தான் ஜெபிக்கணும், நாங்க தான் பிரயாசப்படணும், நாங்க தான் உத்தரவாதம் படணும், நாங்க தான் திறப்புல நிற்கணும். இது கர்த்தர் எங்களை நம்பி தந்திருக்கிற சபை. இந்த கிராமம் கர்த்தர் எங்களை நம்பி தந்திருக்கிற கிராமம். இந்த கிராமத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் தான் செயல்பட வேண்டும். நாங்கள் தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நாங்கள் தான் சபைக்காக, ஊழியத்திற்காக, ஊழியர்களுக்காக பிரயாசப்படணும். அந்த நல்ல உடன்படிக்கைக்குள்ள நீங்க வாங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். ஆபிரகாம் சாதாரண மனிதர்களை கூட்டிட்டு போகல, நல்ல மனிதர்கள், நல்ல உடன்படிக்கை பண்ணினவர்கள், இணைந்து நின்றவர்கள் கூப்பிட்டு கொண்டு போகிறார். அங்கே ஒரு பெரிய ஒரு ஜெயம் உண்டாயிற்று. சத்தமோர லேலியா சொல்லுவோம், லேலுயா. 2 யாரை கூட்டிட்டு போறாரு? ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 14 வாசிங்க. தன்னுடைய வீட்டிலே பிறந்த கைப்படிந்த மனிதர்கள்னா பயிற்சி பெற்றவர்கள், வெல் ட்ரைன்டு, நல்ல பயிற்சி பெற்றவர்கள் 318 பேர் ஆயுதம் தரிப்பித்து கூட்டிக் கொண்டு போகும். அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப தேவனுடைய பிள்ளைகளே, 1 நம்மோடு கூட நல்ல உடன்படிக்கை பண்ணினவர்கள், 2 பயிற்சி பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் அந்த சாத்தானோடு கூட நீங்க யுத்தம் பண்ணுகிற வழக்கம் உங்களுக்கு உண்டு? உங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. நான் ஜெபத்துல சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிறது உண்டு. சும்மா கையை தூக்குங்க தைரியமா. ஒரு ஆண்டி தூக்குனாங்க, மறுபடியும் கையை போட்டுட்டாங்க கீழே. யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? ஒருத்தரும் ஜோம் பண்ண மாட்டீங்களா? ஜோம் பண்ண மாட்டீங்களா? சாதாரணமாக ஜோம் பண்ணிட்டு வந்துடுங்க. என்ன ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, புருஷனை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துடுங்க. ஃபைட் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இருக்கிறீங்க இங்க, நல்லா யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க. 318 பேரும் பயிற்சி பெற்றவர்கள், அடையாளம் கண்டு கொண்டு, அந்த சத்துருடைய கிரியைகளை தெரிந்து கொண்டு, அதற்கு விரோதமாக எதிர்த்து ஜெபிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து அழகாய் சொன்னார், பலவானை முந்தி கட்டினாலுடைய ஒருவனும் அவன் பட்டணத்திற்குள்ளாக புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிட கட்டினானே ஆகில் கொள்ளையிடுவான். இதே போலதான் ஒரு தேசத்துல பலவான் உண்டு, பட்டணத்திலே பலவான் உண்டு, குடும்பங்களிலே பலவானாகிய பிசாசினுடைய போராட்டங்கள் உண்டு. பயிற்சி பெற்றவர்கள், தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அந்த சத்துருவினுடைய கட்டுகளில் இருந்துதான் ஜனங்களை விடுவிக்கணும். அதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க அபிஷேகம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த அபிஷேகம் உங்கள் வீட்டாருக்கு பிரயோஜனப்பட வேண்டும். இந்த அபிஷேகம் இந்த தேசத்துக்கு பிரயோஜனப்படணும். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற வரங்கள், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற கிருபைகள், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அபிஷேகம் உங்கள் கிராமத்துக்கு பயன்படணும், இந்த ஊழியத்தில் பயன்படும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த கிருபைகளை தந்திருக்கிறார். பயிற்சி பெற்றவர்கள். எதுல பயிற்சி பெற்றவங்க? எதுல பயிற்சி பெற்றவங்க? ஜெபத்துல பயிற்சி பெற்றவங்க, உபவாசத்துல பயிற்சி பெற்றவங்க, யுத்தம் பண்ணுகிறதுல பயிற்சி பெற்றவங்க, அப்புறம் ஆராதிக்கிறதுல பயிற்சி பெற்றவங்க. வேற எதுலெல்லாம் பயிற்சி பெற்றவங்க? வெளிப்பாட்டிலே பயிற்சி பெற்றவர்கள், தீர்க்க தரிசனத்துல பயிற்சி பெற்றவர்கள். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அப்படி மாறணும். இன்னைக்கு சபைகள் அதெல்லாம் குறைஞ்சிட்டு, தீர்க்க தரிசனமே இன்னைக்கு சபைகளில் கிடையாது. பார்த்தீங்களா? இருக்கு, கள்ள தீர்க்க தரிசனம் இருக்கு, நல்ல தீர்க்க தரிசனம் இல்லை. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தீர்க்க தரிசனம், நல்ல தீர்க்க தரிசனம் சபையில குறைஞ்சிட்டு, கள்ள தீர்க்க தரிசனம் தங்களுடைய இருதயத்தினுடைய கற்பனையை தீர்க்க தரிசனமா சொல்லுவோம். யாராவது ஒரு ஆளை பிடிக்காது, உடனே வந்து சோம்பனைக்கு முழங்கால் போட்டோன்னே அவங்கள பற்றின சிந்தனைலாம் வரும். உடனே நீ அங்கே போயிட்டு வந்திருக்கிறாய், இங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாய், கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல.
தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இருக்கிறது, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்லும். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அல்லேலூயா. சொல்லுனா சொல்லணும், பேசுனா பேசணும். கர்த்தர் பேசாதுன்னா பேசக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பேச சொன்னா தைரியமா என்ன செய்யணும்? பேசணும். அப்படி கர்த்தர் சொல்லி பேசுனா அந்த காரியம் நடக்கணும். அப்படி நடக்கலனா அது கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி அல்ல. இந்த ஒண்ணுதான் அடையாளம். கள்ள தீர்க்கதரிசி யாரு, நல்ல தீர்க்கதரிசி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். நல்ல தீர்க்கதரிசி சொன்னா அது அப்படியே நடக்கும். அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, அது அப்படியே நடக்கும். கர்த்தர் போய் சொல்லுவாரா? கர்த்தர் போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்ப கர்த்தர் சொன்னா என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நல்ல தீர்க்க தரிசனங்கள்ல வளரணும், ஞான வரங்கள்ல வளரணும், கிருபையில வளரணும். பயிற்சி பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். சும்மா ஒன்றும் போய் சாதாரண மனிதர்களை கொண்டு போய் ஒன்றும் அவர் யுத்தம் பண்ணல. பார்த்தீங்களா? பயிற்சி பெற்றவர்களை கொண்டு போய் யுத்தம் பண்ணுகிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த சபைக்குள்ளையும் பயிற்சி பெற்றவர்கள் வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபத்திலும் கர்த்தருக்கு எடுத்த காரியத்திலும் நல்ல பயிற்சி பெற்ற தேவ பிள்ளைகள் எழும்பணும். மந்தமா இருக்கக்கூடாது, சோர்ந்து போய் இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இழப்புகள் வந்திருக்கலாம், நஷ்டங்கள் வந்திருக்கலாம், தீமைகள் வந்திருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்திருக்கலாம். ஆனா வல்லமைக்கு மேல வல்லமையை பெறணும். சீயோனில தேவ சமூகத்துல வந்து நிக்கணும். அல்லேலூயா. பயந்து புறமுதுக காட்டி என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. ஆபிரகாமுக்கு கூட போனதுல ஒருத்தன் கூட பயந்து பின்னாடி போகல. அதுதான் யுத்தம் செய்கிற முறை. அல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொன்னார், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ ஓடி போவன். உலக ஆசை உள்ளவன் எவனோ ஓடி போகட்டும். 300 பேர் போதும். அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். பின்னடையவே இல்லை. ஏன் பயிற்சி பெற்றவங்களை கூட்டிட்டு போனோம்? பேக் ஸ்லைடிங் வராது, பின்னடைந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுறேன், சபை அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பெற்றவர்களாக எழும்பட்டும். அல்லேலூயா. உங்க ஜெபம் உங்கள் அருகில் உள்ளவர்களை ரட்சிக்கணும். உங்க உபவாசம் உங்க வீட்டாரை ரட்சிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் மற்றவர்களுக்குள்ள இருக்கிற அந்நிய நுகத்தை எல்லாம் உடைத்து அந்த கட்டுகளிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும். உலகத்துக்கு ஏற்றது போல நம்ம வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தேவனுடைய பார்வையில பிரியமானது என்ன, தேவனுடைய பார்வையில நன்மையானது என்ன என்பதை அறிந்து அதின்படி செய்யணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப ஆபிரகாம் புறப்பட்டு போறாரு, யுத்தம் பண்ணிச்சாரு. உடன்படிக்கை பண்ணினவர்கள், இரண்டாவது பயிற்சி பெற்றவர்கள், சத்துருக்களை துரத்துனாங்க, ஜெயம் உண்டாயிற்று. இப்ப திரும்ப வரும்போது முதல்ல யாரு வந்து பார்க்கிறா? ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 17வது வசனத்தை வாசிங்கம்மா. 14, 17. சரி, பிந்தின பகுதியில் பாருங்க. சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தான். அல்லேலூயா. வெற்றி பெற்ற மனிதனை சந்திக்கிறதற்கு தேசத்தினுடைய ராஜா புறப்பட்டு வருகிறான். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற முதல் கணம். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஜெயம் எடுத்துட்டீங்கன்னா ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆபிரகாம் ஜெயித்து வரும்போது இப்ப யாரு சந்திக்க வருகிறார்? தேசத்தினுடைய ராஜா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெயிக்கும் போது, கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணும் போது, சில ஆத்துமாக்களை நீங்க விடுதலையாக்கும் போது, சபைக்குள்ளாக அதிகாரிகள் புறப்பட்டு வருவார்கள், ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள், கனம் பண்ணப்பட்டவர்கள் வருவார்கள், ஐஸ்வர்யவான்கள் வருவார்கள். இந்த தேசத்தில் போராடுகிற பலவானையும் அடிமைத்தனத்தின் ஆவியையும் தேசத்தின் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற அந்தகார கிரியைகளையும் நீங்க ஜெயித்தா போதும், அதிகாரிகளும் ராஜாக்களும் தலைவர்களும் உங்களை தேடி வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அரசாங்க வேலை உங்களை தேடி என்ன செய்யும்? சொல்லுங்கம்மா.
நல்லது சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிங்க. அரசாங்க வேலை உங்களை தேடி என்ன செய்யும்? வரும். அதிகாரி உங்களை தேடி என்ன செய்வார்கள்? வருவார்கள். உங்களை கனம் பண்ண, உங்களை பாராட்ட, உங்களை உற்சாகப்படுத்த. ஏன் தெரியுமா? நீங்கள் சத்துருவோடு கூட போராடி சத்துருவை ஜெயித்திருக்கிறீர்கள். நான் இன்னைக்கு சொல்லுறேன், வெறுமனே போராட்டம் மட்டும் இல்லை தேவ பிள்ளையே, அந்த சத்துருவை நீங்க வீழ்த்தும். பைபிள் இப்படி சொல்லுது. ஆபிரகாம் ராக்காலத்தில் பவுஞ்சாய் போய் அவர்கள் மேல விழுந்து அவர்களை முறியடித்தார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க விரும்புறீங்க உங்க சரீரத்தில் போராடுகிற சத்துருவை ஜெயிக்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க குடும்பத்தில் போராடுகிற சத்துருவை ஜெயிக்க எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க கிராமத்திலும் உங்க ஊழியத்திலும் சபையிலும் போராடுகிற சத்துருவை ஜெயிக்க எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சத்துருவை முறியடித்தா ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள், அதிகாரிகள் உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கப்புறம் யாரு வாரா? இப்போ 18வது வசனம். போதும். இப்பொழுது சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா தேடி வருகிறார். அல்லேலூயா. சாலேம் என்று சொன்னாலே சமாதானம். வெற்றி பெற்றவர்களை சமாதானத்தின் தேவன் தேடி வந்து அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வெற்றி பெற்றால் சமாதானத்தின் தேவன் உங்களை தேடி வருவார். நீங்கள் ஜெயம் எடுக்கும் போது உங்களை சமாதானம் சந்திக்கும், உங்களை சந்தோஷம் சந்திக்கும். இன்றைக்கு சத்துரு உங்கள் குடும்பங்களிலே போராடுகிறதுனாலே, கிராமத்தில் போராடுகிறதுனால, சபைகளுக்குள்ளாக போராடுகிறதுனாலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த போராட்டத்தை ஜெயிக்கும் போது, இந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரும்போது நீங்கள் சமாதானத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. நீங்க ஜெயிக்காம சமாதானம் வராது. எத்தனை வருஷமா சபை போராடிட்டு இருக்குது? எத்தனை வருஷமா குடும்பத்தில் போராடிட்டே இருக்கிறாங்க? எத்தனை வருஷமா உங்க உடன்பிறப்புகள் போராடிட்டு இருக்கிறாங்க? அந்த சத்துருவை நீங்கள் ஜெயிக்க வேண்டாமா? ஜெயித்து பாருங்க, சமாதானம் வரும். ஜெயித்து வந்த ஆபிரகாம சமாதானத்தின் ராஜா சந்திக்கிறார். அல்லேலூயா. அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்பமும் திராட்சை ரசமும் யாருக்கு தான் கொடுக்கணும்? அப்பமும் திராட்சை ரசமும் யாருக்கு கொடுக்கணும்? ஜெயித்தவங்களுக்கு. உலகத்தை ஜெயித்தவங்களுக்கு, பாவத்தை ஜெயித்தவங்களுக்கு, பிசாசை ஜெயித்தவங்களுக்கு, அடிமைத்தனத்தை ஜெயித்தவங்களுக்கு, அவங்க தான் அப்பம் புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணணும். இன்னைக்கு யாரு அப்பம் புசித்து திராட்சை ரசம் பானம் பண்றா தெரியுமா? திருவிருந்தல முன் வரிசையில் இன்னைக்கு யாரு இருக்கிறா தெரியுமா? ஒயிச்சு போட்டுட்டு வந்து இருந்தாலும், அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து பானம் பண்ணினாலும் வெளியே போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை எல்லாம் செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அபாத்திரமாய் ஒருவரும் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வேத அறிஞர்கள் நிறைய விளக்கம் கொடுப்பாங்க. அது கொரிந்து சபையில் அப்படி எழுதியிருந்து, கொரிந்து சபையில இப்படி இருந்தது, அவங்க வந்து முன்கூட்டியே சாப்பிட்டுட்டாங்க, அங்க இருந்தது கர்த்தருடைய பந்தி அல்ல, அது வேற காரியம், இப்படிலாம் நிறைய வேத அறிஞர்கள், வேத வல்லுநர்கள் சொல்லுவாங்க. கொரிந்து சபையில என்னவோ நடந்துட்டு போட்டு, இன்னைக்கு நம்ம சபையில என்னையா நடக்கு? நம்ம சபையில கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ளுறாங்க, அப்பம் புசித்து திராட்சரசம் பானம் பண்ணுறாங்க. சாட்சி இருக்குதா? அர்ப்பணிப்பு இருக்குதா? பிறகு எப்படி சரீரத்தில் சுகம் வரும்? பிறகு எப்படி குடும்பத்தில் விடுதலை வரும்? என்ன பேசாம இருக்கிய? பிரசங்கத்தை முடிச்சிடலாம்னா அல்லேலூயா சொல்லுவான். பிறகு எப்படி சமாதானம் வரும்? நீ தான் கர்த்தருடைய அப்பத்தையும் கர்த்தருடைய ரசத்தையும் சரியா புசித்து சரியா பானம் பண்ணலையே. அதனுடைய விலை தெரியவில்லை, அதனுடைய மதிப்பு தெரியவில்லை, அதுக்காக இயேசு செய்த தியாகம் தெரியவில்லை. 6 மணி நேரம் சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினாரே, சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் காய்ந்த சரீரமாய் இயேசு சிலுவையிலே தொங்கினார், உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. அந்த சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணணும்னா எவ்வளவு குவாலிட்டி வேணும்? ஜெயித்த ஆபிரகாமுக்கு தான் அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கப்பட்டது.
அல்லேலூயா சொல்லுவோம். சமாதானத்தின் ராஜா உங்களை தேடி வந்து உங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கும் போது நீங்க அவருக்கு முன்ன தைரியம் அனுக்கணும்னா, தேவ பிள்ளையே, நீ பாவத்தையும் சாபத்தையும் உலகத்தையும் பிசாசையும் அசுத்தத்தையும் துரிச்சையும் ஜெயித்த தேவ பிள்ளையா இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த உலக வாழ்க்கையில வேணா உனக்கு அப்பமும் திராட்சரசமும் கிடைக்கும். ஆனா மணவாளனாகிய இயேசு பரலோக ராஜ்யத்திலே சீஷர்களோடு கூட அவர் பந்தி இருக்கும் போது அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ணுகிறதற்கு நீ தகுதி இல்லாத மகனாக மகளாக மாறிவிடுவாய். கர்த்தருடைய அப்பம் புசித்து கர்த்தருடைய ரசம் பானம் பண்ணுகிறதற்கு ஞாயிற்றுக்கிழமையில ஆயத்தப்படுவீங்க. இன்னைக்கு அவருக்கு பாதத்துல முகம் குப்புற விழணும். அவருடைய பாதத்தை உங்க கண்ணீரால கழுவணும். உங்க தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுவார், சமாதானத்தோடு போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவார். அப்பம் புசித்து திராட்சரசம் குடித்து என்ன செய்வீர்கள்? பலனடைவீர்கள், பலனடைவீர்கள். பலவீனப்பட மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆனா அப்பம் புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறதற்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வேணும், குற்றமற்ற வாழ்க்கை வேணும், தீர்மானம் உள்ள வாழ்க்கை வேணும், அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வேணும். 100 துன்மார்க்கனுக்கு மத்தியில் உங்களை கொண்டு விட்டாலும் நீங்க ஒரு நபர் நீதிமானம் அறியப்படணும். அதுதான் பரிசுத்தம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடந்தாலும் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பாவம் நிறைந்த உலகத்திலையும் பாவிகள் நிறைந்த உலகத்தில் நீங்க வாழ்ந்தாலும் உங்களை நீங்கள் சுத்தவனாக காத்துக் கொள்ளுகிறதற்கு தான் அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலேமின் ராஜா சந்தித்து அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டாரு. கடைசியா வாசிங்க 22வது வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சாலேமின் ராஜா வாழ்த்தின போது இப்ப சோதோமின் ராஜா கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் வாங்கல. யார்கிட்ட இருந்து ஆபிரகாம் வாங்கல? சோதோமின் ராஜாட்ட இருந்து. யார் சோதோமின் ராஜாட்ட இருந்து வாங்கல? என்ன பாவம், என்ன பாவம்? கொடுத்துட்டு சொல்லி காட்டுவான், கொடுத்துட்டு சொல்லி காட்டுவான். பாத்தீங்களா? இதான் சோதோமின் ராஜா. அதான் ஆபிரகாம் தெளிவுபடுத்துறார். ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உம்முடைய கையிலிருந்து ஒன்றையும் எடுத்துக் கொள்கிறது. அப்ப நம்ம யார்கிட்ட இருந்து வாங்க கூடாது? சொல்ல மாட்டேங்க, வாயத்திறந்து. கொடுத்துட்டு எவன் ஒருத்தையும் சொல்லி காட்டுவானோ வாங்கவே கூடாது. அவனுக்கு நல்ல மனசே இல்லை. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நல்ல மனசே இல்லை. ஆண்களை மட்டும் சொல்லோட பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதுக்கு மாறாக வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு முன்பாக என் கரத்தை நான் விரிக்கிறேன். ஏமா, அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வைங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கக்கூடாது. தயவு செய்து நான் சபைக்கு சொல்லுறேன், கர்த்தர் உங்களுக்கு தருகிற வருமானத்தை காணிக்க கொடுத்தாலும் சரி, தசமமாக கொடுத்தாலும் சரி, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. மேலே கொடுத்துட்டு கீழே போய் கூட்டம் போட்டு பேசக்கூடாது. நீ எவ்வளவு கொடுத்த, நான் இவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவுதான் வச்சியா? ஐயோ, அவனவன் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும். யாத்திராகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்திற்காக மோசேயின் இடத்துல கர்த்தர் சொன்னபோது சொன்னார், மனப்பூர்வம் உள்ளவன் இவனும். அவன்கிட்ட மட்டும் என்ன செய்யுங்க? ஏசிக்கிட்டு பேசிக்கிட்டு கொடுக்கணுமே, தேய்ச்சி 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 கொடுக்கணுமா வேண்டாமா, இன்னைக்கு கொடுக்கலாமா நாளைக்கு கொடுக்கலாமா,
அப்படிலாம் தாமதம் பண்ணிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா ஒரு கூட்டம். யாத்திராகம் 35வது அதிகாரத்துல இப்ப கர்த்தர் சொல்லிட்டார் ஸ்டாப்னு சொல்லி. அவன் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்து தேய்ச்சிட்டே இருக்கட்டும். இங்க தேவையானது வந்துட்டு ஸ்டாப். அப்ப கர்த்தர் வாங்க விடல. மனப்பூர்வம் உள்ளவங்க, உற்சாகம் உள்ளவங்க முதல்ல கொண்டு கொடுப்பாங்க. தசமபாகம் கர்த்தர் உங்களுக்கு நியமிச்சிருக்கிறாரா, மாசம் ஆன உடனே எப்ப கொண்டு கொடுக்கணுமோ அதை சந்தோஷமா கொடுத்துட்டு போங்க. இல்லையா சொல்லுவோம். அதுல என்ன 5ஆம் தேதி பார்ப்போம், 10ஆம் தேதி பார்ப்போம், 15ஆம் தேதி பார்ப்போம், மெதுவா பார்ப்போம், நம்ம காரியத்துல முடிச்சுட்டு பார்ப்போம். அதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. மனப்பூர்வமா கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது தெய்வ பிள்ளைகள் மேல விழுந்த கடமை. அதை நீங்க செய்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாங்கெல்லாம் எங்க ஊழியத்தின் பாதையில் அப்படிதான். எங்க அம்மாலாம் 40 ரூபாயிலிருந்தே தசமமா கொடுப்பான். அப்பெல்லாம் அவங்களுக்கு வருமானம் 40 ரூபா. தவறாம அந்த 40 ரூபாய் எடுத்து வச்சு கொடுப்போம். வறுமை தான், கஷ்டம்தான், நெருக்கம்தான். அல்லேலூயா சொல்லுவோம். மனுஷனுக்காக கொடுக்குறோம், ஊழியக்காரங்களுக்காக கொடுக்குறோம், சபைக்கா கொடுக்குறோம், கர்த்தருக்கு கொடுக்குறோம். நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தால் நீங்கள் கொடுத்ததை அவர் உங்களுக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. ஆமா, அதுல தெய்வ பிள்ளைங்க எச்சரிக்கிறோம். பாருங்க, அந்த மனுஷங்க இருந்து அவர் வாங்கல, கர்த்தரையே பார்க்கிற தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நீங்க இந்த சோதோமின் ராஜாவும் மாதிரி அற்பமான சாதாரண மனுஷனுக்கு முன்ன போய் நீங்க நிற்கிறதற்கு தேவன் உங்களுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் தேவனாலே உண்டாகும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அதிகாரிகள் உங்களை தேடி வருவாங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா சமாதானத்தின் தேவன் உங்களை தேடி வருவார். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா களைத்து போய் வந்த மனிதனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற களைப்பு நீங்கும்படி ஆண்டவர் ஆவிக்குரிய போஜனத்தினால, வசனத்தினால உங்களை திருப்தி ஆக்கிட்டே இருப்பார். உங்க கூட பேசிட்டே இருப்பாரு. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உலக மனிதன் தருகிற ஆசீர்வாதம் அல்ல, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார்.